Hi friends, welcome to Venis Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஓணம் ஸ்பெஷல் மிளகா பச்சடி தான் செய்ய போறோம். மிளகா பச்சடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மிளகாயில செஞ்சோம்னா டேஸ்டா இருக்கும். ரொம்ப நாளும் வச்சுக்கலாம். மிளகாயை இந்த மாதிரி காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி சுத்தமா ஈரமே இல்லாத மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு காட்டன் டவலோ துணியோ போட்டு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஈரம் இருக்கவே கூடாது. ஈரம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஃபங்கஸ் வந்துடும். அதனால நம்ம கண்டிப்பா மிளகாயை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். சுத்தமா ஈரமே இருக்கக்கூடாது. 2 பெரிய எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 1/2 hour ஊறணும். இது அப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள தேவையான இன்கிரியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். பச்சை மிளகா, புளி, நல்லெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, வெல்லம், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் தூள், எள்ளு. கண்டிப்பா இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறின புளியை இந்த மாதிரி நல்லா கரைச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா 2 தடவை தண்ணி விட்டு பல்ப்பை கம்ப்ளீட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து பச்சை மிளகாயை இந்த மாதிரி லைட்டா முனையில மட்டும் கீறிக்கணும். கம்ப்ளீட்டா கீறிட்டோம் அப்படின்னா விதையெல்லாம் வெளியே வந்துடும். அப்ப ரொம்ப காரமாயிரும். அதனால நம்ம லைட்டா மட்டும் கீறிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கடலைப்பருப்பும் கடுகும் தாளிச்சுக்கிறேன். நல்லா பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததும் எண்ணெயிலேயே மிளகாயும் சேர்த்துடணும். காரத்தை கம்மி பண்றதுக்காக இப்போ மிளகாயை எண்ணெயிலேயே போட்டு வதக்கிடணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே விட்டுக்கலாம். அப்போதான் கெடாம இருக்கும் ரொம்ப நாளைக்கு. அடுத்து நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போக நல்லா கொதிச்சு கெட்டியாகி வரணும். அந்த கேப்ல நம்ம எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுபடணும். வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிட்டு நம்ம எள்ளை பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பச்சடி நல்லா கொதிச்சு புளி பச்சை வாசம் எல்லாம் அடங்கி பச்சை மிளகா நல்லா வெந்து வந்திருக்கு. லைட்டா திக்கா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததும் இன்னும் நல்லா திக்காகும். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்தக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல இப்போ பச்சடி நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எள்ளு பொடி சேர்த்துக்கலாம். பச்சடியை மூடி வச்சு ஆற வைக்க கூடாது. சூடா இருக்கும் போதே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஹீட் எவாபரேட் ஆகி தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அந்த தண்ணி இது பச்சடியில பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. சீக்கிரம் ஸ்பாயில் ஆயிரும். அதனால ஓப்பன்லயே வச்சுதான் நம்ம ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் ஜார்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பச்சடி ஆறுனக்கு அப்புறம் இன்னுமே திக்காகும். கிட்டத்தட்ட 15-20 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே ஆகாது. கைப்படாம ஈர ஸ்பூன் போடாம பாத்துக்கணும். இது 1 வீக் நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.